ஸோ ஃபைனலாக என் தலைவர் டிடிஎஃப் வாசனோட தரிசனம் கிடைச்சிருச்சு. இந்த வருஷத்திலே நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம்னா அது ஐபிஎல் தான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு இந்த படம் தாங்க. என் தலைவன் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். இந்த வீடியோல டிடிஎஃப் வாசன், ஐயோ ரேசிங் ஸ்டார் மறந்துட்டேன் பாருங்க, ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஐபிஎல் படத்தோட மூவி ரிவ்யூ, அப்புறம் ஒரு சில மீம்ஸ் ரியாக்ஷன். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டோட. ஓகே பாத்துலாமா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஆனா ஒரு உண்மையை சொல்ல போனா யூடியூப்ல இருந்து ஒருத்தர் ஹீரோவா ஒரு படத்தை நடிக்கிறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையா தான் சொல்றேன், இதை வந்து நான் கலாய்க்கிறதுக்காகவோ இல்ல சர்க்காஸ்டிக்கான சொல்ல, மனசே நிறைஞ்சிருச்சியா, நிறைஞ்சு போச்சியா. ஐபிஎல் இந்தியன் பீனல் லா, இந்த படம் வந்துட்டு லாக்அப் டெத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவிகள் மேல போடப்படுற பொய் வழக்குகளை பத்தியும் பேசியிருக்காங்க. நல்ல கான்செப்ட் தான், ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை கொண்டு போன விதத்துல தான் எனக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேன். ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையின் நாயகன் சொல்லி நம்மள ஏமாத்துற டிடிஎஃப் வாசன் பத்தி பார்த்துடலாம். அவரோட இன்ட்ரோவே ஒரு ட்விஸ்டோட தான் ஆரம்பிக்கும். அந்த ட்விஸ்டை நானே எதிர்பார்க்கலடா. நம்ம சொல்லுவோம்னா அது வந்து தியேட்டர்ல பாக்குற டிடிஎஃப் வாசனோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அது சர்ப்ரைஸா இருக்கட்டும். நம்ம இங்க ரிவீல் பண்ணிட்டா அங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவரோட இன்ட்ரோக்கு அப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும், அப்போதான் இப்போதான். இந்த சாங் கூட இர்ஃபான் கூட சேர்ந்து 2 பேரும் டான்ஸ் ஆடுறதா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்துட்டு ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கும். காபி கொடுத்து எழுப்பும் பெண்கள் அப்போ. இந்த மாதிரியான பாடல்ல எப்படி டிடிஎஃப் வாசன் நடிச்சாருங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அடுத்து நடிப்பை பத்தி பார்த்தலாம். உண்மையாவே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. டான்ஸ் ஆடிருக்காரு, அப்புறம் பைக் ஸ்டன்னா பண்ணிருக்காரு, அங்கங்க பஞ்ச் டயலாக்னா பேசிருக்காரு. ஆனா நடிப்புன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது அவருக்கு. இது ஃபர்ஸ்ட் படம் தான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி அடுத்த படங்கள்ல இன்னும் ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தணுங்கிறதா எங்களோட ஆசையுமே. லாக்அப் டெத் தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். அது வந்து டீட்டெயிலாக காமிக்கவே இல்லை. அதனாலே பார்க்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகவே இல்லை. ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க, அதை சுத்தி கதை போகாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம. இந்த படத்துல எல்லாமே சுமாரா தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ற மாதிரி எதுவுமே எனக்கு தோணல. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும், அது வந்துட்டு கூஸ்பம்ப்ஸ் பரி சீன்ல டுஸ்டாமா. அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுவும் டிடிஎஃப் வாசனோட ஒரு வெறித்தனமான ஃபேனா இருந்தீங்கன்னா வச்சுக்கீங்க, நீங்கன்னா தியேட்டர் செதறும். அந்த ட்விஸ்ட் வந்து நான் ரிவீல் பண்ணல, நீங்க தியேட்டர்ல போய் பாத்துங்க. இந்த படத்துக்கு எதனால போகலாம், ஏதாவது ஒரு ரீசனா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கேட்பீங்க. நீங்க டிடிஎஃப் வாசனோட ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். These are my private parts. These are my private parts. Nobody should see them. ஃபர்ஸ்ட் மீம், பப்ளிக்ல அத்தனை பேர் முன்னாடி அப்படி ப்ரோபோஸ் பண்ணி நான் இல்லைன்னு சொன்னா யாருக்கு சிங்கம்? Meanwhile, நீ என்னடி பிட்டு படத்துல வர பொசிஷன்ல இருக்க, ஆனா லேடிஸ் மேல கை வைக்கிறது அதோட பெரிய தப்பு. meanwhile, கடமைல்ல. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு ரீசன்? meanwhile, என்னை ஏன் கைட்டி விட்டேன்னு கொஞ்சம் ரீசன் மட்டும் சொல்ல முடியுமா? பேட்மீன்ல ஓடிட்டே இருக்கு, பயங்கர கில்ட்டா இருக்கு. முதல்ல கண்ணை பார்த்து சாரி சொல்லணும், அப்பதான் என்னால அவங்கிட்ட நார்மலாவே பேச முடியும். meanwhile, சோர் தண்ணி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொகசா இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரியுறீங்க. meanwhile, நீ இல்ல நாளைக்கு எவ்வளவு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் கிஸ் அடிச்சிருப்பேன். அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால ரீப்ரொடக்ஷன் பண்ணாம இருக்க முடியுமா? இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம். பொதுவாகவே பிரதீப் ரங்கநாதனோட படங்களுமே அப்படிதான் இருக்கு. இவரே ஒரு தப்பு பண்ணுவாரு, கிளைமேக்ஸ்ல அந்த தப்பை இவரே சரி பண்ணிப்பாரு. என்னடா பொழப்புது?
அதுக்கு நீ அந்த தப்பு பண்ணாமலே இருக்கலாமே. அந்த மாதிரி தான் தோணும். பாப்போம் அடுத்து LAK படம் வருது. அதுவும் இதே டெம்ப்ளேட்ல இருக்குதா இல்ல வந்து அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதாங்கிறத பார்க்கலாம். ஃபோன் ஸ்வாப். அடுத்து எந்த விதமான ஸ்வாப் தான் தெரியல. எப்படியோ ஸ்வாப் வந்து ஹஸ்பண்ட் ஸ்வாப்பா? சாமி இதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது சாமி. சாமி இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. மார்கழி மாசம் கண்ட்ரோல் பண்ற அம்பி சரி. டேய் மாமா, நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல தெரிஞ்சிச்சுடா. என்னாடி சொல்ற? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? ஐயா என்ன பண்றான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? வயித்துல உதைக்கிறான்னு சொன்ன. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. இதே போல இன்னொன்னு பார்த்திருக்கேன். அதுவும் நல்லா இருக்கும் காமெடியா. டெபியூட் ஆக்டர்ஸ் ஃப்ரம் நோ சினி பேக்ரவுண்ட். பிரதீப் ரங்கநாதன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் இவரு. இப்போ புது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து டிடி வாசனு. சூப்பர். இது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா எந்த ஒரு இந்த சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம ஒரு ஹீரோவா மாறி இருக்காங்களே, இது நான் சர்க்காஸ்டிக்கா சொல்ல, உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் தான் அது. சுயம்புடா நானு சுயம்பு. தானா முளைச்சி மரமா வளர்ந்து விழுந்து விட்டு நிக்கிறவன். அதை எப்படி இவங்க தக்க வச்சுக்கிறாங்க, அடுத்த லெவல் எப்படி போறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா இது வந்து டிடி வாசனுக்காக வந்து ஒரு ப்ரொமோஷன் மீம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது உண்மைதான். மீமா இருந்தாலும் இது உண்மைதான். தனுஷ் அண்ணா கிரியேட்டிங் எமோஷனல் சிச்சுவேஷன் இன் இட்லி கடை. நம்ம சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் அதை புரிய வைக்கணுமா? எனிவே உன் கேரக்டர் நீ ரொம்ப கரெக்டா பண்ற. இட்லி கடைங்கிறது ஒரு படம். அது வந்து ஒரு படம், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம அது மாதிரி வாழணும், அந்த மாதிரி அதுக்குள்ளேயே போகக்கூடாது. படமா பார்த்தோமா அப்படியே கடந்து வந்துடணும். சரியா? ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்துட்டு அவராலேயே வாழ முடியாது. அப்படி வாழணுங்கிறது அவரோட ஆசையா கூட இருக்கலாம். அதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காரு போல, அவ்வளவுதான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. ஐயா இது 10 வருஷம் பழைய மாவியா? ஆமாடா. கண்ணுக்குட்டி இங்க நாயா? ஓ அப்பா இங்க அம்மா சொல்லிட்டு இங்க கார்பரேட் இல்ல. ஆமா 2 ஓ இங்க லைட் இங்க சன்னா. ஐயோ என்னடா இது? இப்ப பார்க்கும் போதுதான் எனக்கே தோணுது, என்னடா 2025ஓட மிகப்பெரிய ஸ்கேமே இதான்டா. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான்டா தெரியுது. சக்சஸ் ஆன அந்த கான்செப்டை எடுத்து மாத்தி போட்டிருக்காங்க. நாமளும் ஏமாந்துருக்கோம். சரி என்ன பண்ற, இதெல்லாம் சொல்ல முடியல, போங்க. நல்லா இருக்கியா? ஏன் பெரியவரே நல்லா தானே இருக்கு? சிவனேச இட்லி எல்லாம் சாப்பிட்டது இல்ல நீ? நான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா கடைசி படம் வேற சொல்லிட்டாங்களா, அதனால பாட்டுனா ஃபயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி பாப்போம் அடுத்த சாங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வேற இந்த சாங்கை வேற வந்துட்டு பாலையா படத்தோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க வேற. ஏய் சூப்பரா இருக்கறப்பா. சூப்பரா இருக்கறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபாய் போட்டு கொடுப்பா. கேசரி படத்துலயும் இந்த மாதிரி தான்டா இருக்கும். பகவந்த் கேசரியில வந்துட்டு அந்த பக்கம் காஜல், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்ரீலீலா இருப்பாங்க. இதுல வந்துட்டு பூஜா ஹெக்டே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மமிதா பைஜு இருக்காங்க. டாலருமே சேமா இருக்கு. புரியல? பகவந்த் கேசரி ரீமேக். ஸ்மார்ட் பாய். ஆகா போக போக எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. என்ன கிண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதாவது தான் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை எவனா சொல்றானா அவன மாதிரி ஒரு புலம்புற ராஸ்கல் எவனுமே கிடையாது எங்க உலகத்துல.
என் லைஃப்ல நான் அதாவது ஒரு டீ குடிக்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு டீ குடிக்க காசு இருக்கு. இப்ப ரீசன்ட் டைம்ல இந்த பாட்டு தானே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கண்டார கொல்லின்னு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து அந்த மாதிரிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா தான் தெரியுது கண்டார கொல்லி. ஆனா இவங்க வந்து அந்த கண்டார அதுக்கு ரிலேட்டடா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொன்னா எப்படி எல்லாம் தெரியும். நான் மரியாதை அண்ணனுக்கு. ஆனா கண்டார கொல்லினா என்ன மீனிங்? கண்டார கொல்லி. சரி வேணாம் விடுங்க. நல்லா பிடிச்சிருக்காங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓ இது வேற படமா? நம்ம படமும் ஐபிஎல்ல ஒரு படம் வந்திருக்கு. டிக்கெட் இல்லன்ட்டாங்களா? ஏய் நிறுத்தியா? என்ன சொன்னடி? டிக்கெட் இல்லையா? என்னடா சொல்றீங்க? அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கிக்கலாம். ஐயோ அவர் சொன்னது உண்மைதான் போல. டிடிஏ வாசனோட படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம தனுஷ் படத்துக்கு போயிருக்காங்களாம். என்னடா இது? என்னால நம்ப முடியலடா. இதோ உங்களுக்காக மியூசிக்கல். இப்ப ரீசெண்ட் டைம்ல திவாகர் வச்சு நிறைய கதைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி இப்படி நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு போட்டோ மட்டும் வந்துச்சு. அந்த போட்டோல போட்ட கோட்டும் இப்ப அவர் வீடியோல பண்ண கோட்டும் சேமா இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ரீசன்ட் வெதர் கண்டிஷன்ஸ் பி லைக். ஆமாண்டா இந்த 2 மாசம் அப்படிதான் இருக்கும். நானும் வானத்தை பார்ப்பேன், மழை வராத மாதிரி தான் இருக்கும். சரி நான் மழை வரான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போனா கரெக்டா அங்க ஆரம்பிச்சிடும். சம்டைம் இந்த ரெயின் கோட்னா எடுத்துக்கிட்டு சேஃப்டியா போனா அப்போ வராது. இன்னைக்கு கூட படம் பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ காத்து அடிச்சுது, அவ்வளோ மழை, அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கும். எங்களுக்கு தெரியாதா மழை எப்ப வரும் வராதுன்னு? What do you call him? Bob? Oh no. Lion? There are many other names, but I know him as MB. I know him as the incredible, the legendary Mahesh Babu. பாலையா ஃபேன்ஸ் வந்து கொந்தளிக்க வேணாம், இது எடிட் தான், கவலைப்படாதீங்க அண்ணே. கொந்தளிச்சாதீங்க அண்ணே. இந்தியன் பேரண்ட்ஸ் பி லைக். இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. உண்மையாவே அவங்க லூசு போல. இது உண்மைதான்டா. இந்தியன் பேரண்ட்ஸ்ல மோஸ்ட்லி இப்படிதான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஜோசியக்காரன் நம்புவாங்க, ஆனா பெத்த புள்ளைய நம்ப மாட்டாங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இன்னொன்னு என்னன்னா அவங்களே அவங்க நம்ப மாட்டாங்க, ஜோசியக்காரனா நம்புவாங்க. அது போல நம்பியே தண்ணியை நாசமாக்கியிருக்காங்க, தன் வீட்டுல உள்ளவங்களையும் நாசமாக்கியிருக்காங்க. நீ யாரையும் நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன். அடுத்த ஜோசியன் ட்ரோல வந்துட்டு இத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே பீப்பிள் அட்டென்ஷன் ப்ளீஸ். அக்கா கல்யாணத்துக்கு எந்த சரக்கு வாங்கலாம்? அதான் இப்ப டிஸ்கஷன். முதல்ல கல்யாண பொண்ணு. எனக்கு பட்டச்சாராயம். ஆப்வியஸ்லி. அத்தை உங்களுக்கு? எனக்கு மேன்ஷன் பிராந்தி. உங்க பட்ஜெட்ல வந்துரும். பட்டச்சாராயம்லாம் கை தூக்குங்கோ. ஆல் சிட்டிஸ். எனக்கு நெப்போலியன் விஸ்கி 90 ரூபாய்க்குலாம் இருக்கு. 5 விஸ்கி 4 பிராந்தி. அக்காவுக்கு 3 பட்டச்சாராயம். 2 ஜாஸ்தியா இருக்கு. அண்ணா நீ கை தூக்குனியா? பாட்டி தான் பிராந்தி விஸ்கி பட்டச்சாராயம் 3க்கும் கை தூக்குனா. சரக்கு பட்டியல் ஓகேவா? ஒயின் ஷாப் போலாமா? இது முன்னாடி வந்து ஆடுறாது. நாங்க காலேஜ் படிக்கும் போது வந்துச்சு இது. அப்ப இது வந்து செம ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் நாஸ்டாலஜிக்கா இருக்கு. அவ்வளவு ஃபன்னா பண்ணிருக்காங்க. அப்ப நிறைய பண்ணுவாங்க. சந்திரமுகிக்கு பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு அப்ப ஃபேமஸ் என்னன்னா இந்த போன் பேசுற இந்த கஸ்டமர் கேட்ட போன் பேசுறதுனா நல்லா ஃபேமஸா போகும். ஹரஹர மகாதேவிக்கு. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்.